ஆய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணௌ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பில் இன்று நாம் 25வது நாள் நோன்பை நோற்று கொண்டிருக்கிறோம். இன்றைய பாசுரமானது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிளனாகில் தாந்தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரிதரிதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்கிற பாசுரம். கடந்த பாசுரத்தில் பகவானுக்கு மங்களாசாசனம் செய்ய வந்திருக்கிறோம் என்று சொல்லித்தான் போற்றி போற்றி என்று மங்களாசாசனம் செய்தார். அப்படி மங்களாசாசனம் செய்துவிட்டு நிறைவான அந்த பாசுரத்தின் நிறைவில் மங்களாசாசனம் செய்ய வந்தோம் என்று சொன்ன இந்த கோஷ்டியினர் பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் என்றும் சொல்லுகிறார்கள். அப்போ கண்ணனிடத்தில் உன்னை மங்களாசாசனம் செய்வதற்காக வந்தோம், உனக்கு பல்லாண்டு பாடுவதற்காக வந்தோம் என்று சொன்ன கோஷ்டியினர் நிறைவாக என்ன சொல்லுகிறார்கள்? பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம், உன்னிடத்திலே ஒரு பலனை பெற்று செல்வதற்காக வந்திருக்கிறோம் என்றும் சொல்லுகிறார்கள். அப்போ கண்ணன் கேட்கிறார், மங்களாசாசனம் செய்ய வந்திருக்கிறோம் என்றும் சொல்லுகிறீர்கள், உன்னிடத்திலே ஒரு பறையை பெற்று செல்ல வந்திருக்கிறோம் என்றும் சொல்லுகிறீர்கள். அப்போ இந்த இரண்டு விஷயம் ஒன்றுக்கொன்று பொருந்தாத விஷயமாக இருக்கிறது. வந்து எனக்கு பல்லாண்டு பாட வேண்டுமென்றால் பாடிவிட்டு சென்று விட வேண்டும், இல்லை என்றால் இன்ன காரியமாக வந்தோம், அந்த காரியத்தை நீ செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன இருக்கு? ரெண்டையுமே சொல்றீங்களே, இது ஒன்றுக்கொன்றும் சேர்த்து இல்லாத விஷயமாக இருக்கிறது என்று கேட்கிறார். அப்ப இந்த கோஷ்டிகள் சொல்றாங்க, நாங்கள் உன்னிடத்திலே பறை என்று வருவது ஒரு காரணம், சாதாரண ஒரு காரணம். இந்த ஊரார் இந்த நோன்பை நோட்க சொல்லி எங்களை நியமித்ததுக்கு இந்த ஊரிலே நல்ல மழை பொழிந்து ஊர் செழிப்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னார். அதனாலே அவர்களுக்காக ஒரு பலனை பெற வந்தோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலேயே உங்களிடத்திலே நாங்கள் வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உன்னிடத்தில் உன்னையே யாசித்து பெற்று செல்வதற்காகத்தான் வந்திருக்கு, உன்னையே தான் கேட்க வந்திருக்கிறோம், அதுதான் எங்களுக்கு முழுமையான பலனாக இருக்கும் என்று கேட்கிறார்கள். அப்போ கண்ணன் கேட்கிறார், நீங்க கேட்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம். பகவானே கேட்பதென்றால் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும். அதை கேட்கிறீர்களே, அதை நீங்கள் பெறுவதற்கு உங்களிடத்திலே இருக்கக்கூடிய சிறு சிறு தடைகள் இருக்கும், பெரிய தடைகளும் இருக்கும். அப்படி தடைகள் இருந்தால் நான் எவ்வாறு உங்களுக்கு கொடுப்பது என்று கேட்கிறார். அப்போ அந்த கோஷ்டியை சொல்றாங்க, எங்களிடம் இருக்கும் மிகப்பெரிய தடைகளை எல்லாம் நீக்கி கொடுத்தவன் நீயே என்றோம். அதனால எங்களிடம் ஏதாவது சிறு சிறு தடைகள் இருந்தாலும் கூட, உன்னை அடைவதற்கு சிறு சிறு தடைகள் இருந்தாலும் கூட அதையும் நீக்கி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பே, அதை நீக்கி நீயே எங்களுக்கு அருள் புரிந்து ஆக வேணும் என்று கேட்கிறார். அதைத்தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். முதல்ல என்ன சொல்றாங்க? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று சொல்லுகிறார். இங்க இரண்டு பேரை சொல்லுகிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ ஒருத்தி ஒருத்தி என்று இரண்டு இடத்திலே இரண்டு பேரை சொல்லுகிறார். முதலிலே ஒருத்தி மகனாய் பிறந்து என்று சொல்லுகிறார். இந்த ஒருத்தி யார் என்று பார்க்கிற போது, ராமனை பெறுவதற்கு தசரத சக்கரவர்த்தி ஒருவன் தான் தவம் செய்தார். அவர் பெரிய யாகம் செய்து அந்த யாகத்திலே வந்த பிரசாதத்தை தன் மனைவிமார்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததன் அடிப்படையில் ஒருவன் யாகம் செய்து தவம் செய்து 4 பேரை பெற்றார். அது ராமனுக்கு. இங்கே கண்ணனுக்கு என்ன நடைபெற்றதுன்னா, 4 பேர்கள் தவம் செய்து ஒருவனை பெற்றிருக்கிறார்.
வசுதேவன் தேவகி, நந்தகோபன் யசோதை பிராட்டி, இந்த 4 பேரும் தவம் செய்து ஒருவனை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒருவனை யார் பெற்றால் என்றாலும் கூட இங்கே தேவகி பிராட்டிக்குத்தான் அந்த வாய்ப்பு மிக கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். அதான் ஒருவன் தவம் செய்து 4 பிள்ளைகளை பெற்றார் போல 4 பேர் தவம் செய்து ஒருவனை பெற்றாலும் கூட அந்த ஒருவனை பெறக்கூடிய வாய்ப்பு தேவகி பிராட்டிக்கே கிடைத்தது. அதனால்தான் இவள் ஒருத்தி என்று சொல்லுகிறார். மற்றவர்களை காட்டிலும் இந்த ஒருத்தி உயர்ந்து நிற்கிறாள். ஏன் அப்படி உயர்ந்து நிற்கிறாள் என்று பார்க்கிற போது, பரமபதத்தில் உள்ள தேவனே நாராயணன் ஆகிறான். அந்த நாராயணன் ஒருவனே, நாராயணன் ஒருவனே இந்த உலகத்திலே முதலிலே இருந்தான். ஊழி முதல்வன் ஒருவனே என்று வேதங்கள் எல்லாம் எவன் ஒருவன் முதலிலே இருந்து இந்த உலகையெல்லாம் படைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய நிலையில இருக்கிறானோ, அப்படி உயர்ந்த நிலையிலே வேதங்களாலே சொல்லப்படக்கூடிய நாராயணனுடைய அம்சமான கண்ணனை பெற்ற ஒருத்தி. எத்தனையோ தாய்மார்கள் இருந்தாலும் கூட நல்ல பிள்ளைகளை பெறக்கூடிய வாய்ப்பு சில தாய்மார்களுக்குத்தான் கிடைக்கும். அதை போல இங்கே தேவகிக்கு இந்த உலகையே தன்னகத்தே கொண்டிருக்கிற உலகத்துக்கே தலைவனான பரமாத்மா மகனாக வந்து பிறக்கிறார். அதனால ஒப்பற்ற ஒருத்தி அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் இங்கே வந்து பிறக்கிறார் என்று பார்க்கிற போது, இந்த சகல லோகத்துக்கும் பிதா யார், தகப்பன் யார் என்று கேட்டால் ஸ்ரீமன் நாராயணன். அந்த நாராயணன் என்ன செய்கிறான்னா, நமக்கும் ஒரு பிதா வேண்டும், நமக்கும் ஒரு பெற்றோர்கள் வேண்டும் என்ற நினைவிலே, அந்த ஆசையிலே இங்கே வந்து தேவகிக்கு மகனாக பிறக்கிறான். அதான் சொல்றாங்க, மகனொருவர் கல்லாத மாமேனி மாயன் மகனாம். அவன் ஒருவனுக்குமே மகனாக முடியாது. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற பரமாத்மா தேவகிக்கு மகனாக வந்து பிறக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்படி உயர்ந்த நிலையிலே இருக்கிற பரமாத்மாவை மகனாக பெற்றாலே, அதனாலே தேவகி மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவளாக ஒருத்தி என்று சொல்லப்படக்கூடிய மிக பெருமையோடு இருக்கிறாள். அதுதான் வேதத்திலே சொல்றாங்க, தேவகி புத்திராய கிருஷ்ணாய என்று வேதமும் இதை பற்றி சொல்லுகிறது. அப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து, தேவகிக்கு மகனாக பிறந்துங்கிறாங்க. பகவானுக்கு பிறக்கக்கூடிய நிலை இருக்கிறதா? நம்மை போன்ற கர்மவசத்திலே ஆட்பட்டவர்கள் தான் இங்கே வந்து பிறக்கிறோம் என்கிற நியதி இருக்கிறது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, ஒருத்தி மகனாய் பிறந்து என்று சொல்லுகிறார்களே. கர்ப்பவாசத்திலே இருந்து மகனாக பிறக்க வேண்டிய ஒரு நிலை பகவானுக்கு இருக்கிறதா என்று பார்க்கிறார். பிறக்கிறார். ஏன் பிறக்கிறார்? தேவகி அதை போல ஒரு தவம் செய்திருக்கிறார். பரமாத்மாவே, நீ என் கர்ப்பவாசத்திலே தங்கியிருந்து நீ மகனாக எனக்கு பிறக்க வேண்டும் என்று அவனிடத்திலே வரம் பெற்றதனாலே, அவன் கொடுத்த வரத்தை நிறைவேற்றுவதற்காக அவன் மகனாக பிறக்கிறான். அப்படி பிறந்து என்ன செய்தான்? கர்மவசத்தினாலே பிறந்து இங்கே நம்மை போன்ற ஆத்மாக்கள் எல்லாம் என்ன பாடுபடுகிறதோ அதையெல்லாம் தன் இச்சையினாலே வந்து பிறந்த கண்ணனும் படுகிறான். நமக்கு தான் வேற வழி இல்லை. நம்ம கர்மத்தை துளைக்க வேண்டுமென்றால் நாம இங்கு மனிதனாக பிறந்துதான் ஆக வேண்டும். மனிதனாக பிறந்து பகவானை அடைந்து ஒரு ஆச்சாரியனை அடைந்து அதன் மூலமாக நம் கர்ம வினைகளை கழிப்பதற்காகத்தான் இங்கே வந்து நாம் பிறந்து இந்த படாத பாடுபடுகிறோம். அப்படி கழிக்க வந்த இடத்துல என்ன செய்கிறோம்? இன்னும் 4 கர்மங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் பகவான் என்ன செய்கிறார்? நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்காக கர்ப்பவாசத்திலே இருந்து இந்த கர்மத்தின் அடிப்படையிலே பிறக்கக்கூடிய நாமெல்லாம் என்ன பாடுபடுகிறோமோ அதையெல்லாம் பகவான் பட்டான். அதான் சொல்றாங்க, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும். நீ இங்கே வந்து பிறந்தது எவ்வளவு எளிமை. உனக்கும் பிறப்புக்கும் சம்பந்தமே இல்லை. நீ பிறப்பில்லாதவன். நீ எங்களை ரட்சிப்பதற்காக இங்கே வந்து பிறந்தாயோ என்று கேட்கிறார். அப்படி பிறந்து
ஏன் இங்க ஆண்டாள் நாச்சியார் பிறந்து என்பதை சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறதுனா, இதற்கு முதலெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா, கர்ப்பதோஷத்திலே அவனுக்கு இடம் கிடையாது என்பதை தெரிவிப்பதற்காக ஆவிர் பவித்தான் என்று வால்மீகி ரிஷி சொல்லுகிறார். அவன் இங்கே வந்து தோன்றினான் என்றுதான் சொல்லுகிறார். ஆண்டாள் நாச்சியார் என்ன சொன்னார்? ஆயர் குலத்தினில் தோன்றும் தோற்றமாய் நின்ற என்று அவன் இங்கே வந்து தோன்றினான் என்றுதான் சொல்லுகிறார். ஆனாலும் கூட அவன் இங்கே அடியவர்களை ரட்சிப்பதற்காக பிறந்தான் என்கிற மேன்மையை சொல்வதற்காகத்தான் இங்கே பிறந்து என்று சொல்லுகிறார். பிறந்தது எப்படி பிறந்தான்? ஒருத்தி மகனாய் பிறந்து மகனாக பிறக்கிறார். மகனாக பிறந்தது எப்போது முழுமை அடைகிறது என்றால், எவனொருவன் பெற்ற தாய் தந்தையினுடைய சொல்லை தட்டாமல் கேட்கிறானோ அவன்தான் மகன் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்ததனாலே அவன் மகனான நிலையை முழுமை அடைவதில்லை. அந்த தாயினுடைய சொல்லையும் தகப்பனுடைய சொல்லையும் எப்போது தட்டாமல் கேட்கிறானோ அப்போதுதான் அவன் மகன் என்ற அந்த நிலையை பூர்த்தி செய்கிறார். கண்ணன் எப்போது அந்த பூர்த்தியை செய்தான்? பிறந்த மாத்திரத்திலேயே செய்தான் என்று சொல்லி. சிறையிலே தான் பிறக்கிறார் கண்ணன். அப்படி பிறக்கிற போது கண்ணன் என்ன செய்கிறார்னா, சதுர்புஜங்களோடே வந்து பிறக்கிறார். அப்போ வசுதேவர் பார்க்கிறார், கம்சன் ஏற்கனவே பிறக்கிற குழந்தைகளெல்லாம் கொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறான். நீ இப்படி சதுர்புஜங்களோடு வந்து பிறக்கலாமா? கண்ணா, இதை மறைத்துக்கொள் என்று சொன்னார். அப்படி தந்தை சொன்ன மாத்திரத்திலேயே சதுர்புஜங்களிலே 2 புஜங்களை மறைத்து கொண்டான். அப்ப பிறந்த நொடியிலேயே தகப்பனுடைய சொல்லை கேட்டு நடந்ததனாலே தான் அவன் மகன் என்ற அந்த நிலையை பூர்த்தி செய்கிறான். இதைத்தான் சொல்கிறார்கள் மகனாய் பிறந்து. அப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து இருந்தானே, பிறந்த மாத்திரத்திலே அவனுக்கு நல்லது நடந்ததா? கண்ணன் பிறந்துட்டான். பெரியாழ்வார் சொல்றார், கண்ணன் பிறந்ததுமே ஆயர்பாடியில எவ்வளவு கோலாகலமான கொண்டாட்டங்கள் இருந்தது என்று அவர் பாசுரத்திலே துவங்கும் போதே சொல்லுகிறார். ஆனா அந்த சந்தோஷம் எங்க இருந்திருக்கணும்? எங்கே கண்ணன் பிறந்தானோ அங்கே இருந்திருக்கணும். ஆனா அங்க எப்படிப்பட்ட நிலை? பிறந்த இடத்திலே ஒரு நாள் கூட தங்க முடியாத ஆபத்தோடு கண்ணன் அங்கே இருக்கிறான். அந்த ஓரிரவு எப்படிப்பட்ட கொடுமையான இரவு என்ன சொல்றாங்க? நறுனை நாய்க்குடலிலே தங்காதா போலேங்கிறாங்க. ஒரு நல்ல உயர்ந்ததான ஒரு பதார்த்தம் நாயினுடைய குடல்ல தங்காதான். அது ஆசைக்கு சாப்பிட்டாலும் கூட திருப்பி அது வெளியே வந்துடும். அதை போல கண்ணன் என்கிற பரமாத்மா அங்கே பிறந்தாலும் கூட அங்கே ஒரு நாள் இரவு தங்க முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டது. பகவான் எங்கே இருக்கிறான்? காலமே நடையாடாத பரமபதத்தில் இருக்கிறான். அங்க இரவும் இல்லை பகலும் இல்லை, எந்த நேரமும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்தில இருந்தவன் இங்கே வந்து பிறந்து இந்த ஓர் இரவில அவன் இங்கே தங்க முடியாத ஒரு நிலை அங்கே ஏற்படுகிறது. இந்த இடத்துல இரவு பகவான் பிறந்து ஓரிடத்திலே நிலையாக தங்க முடியாத கொடுமையான இரவு என்று சொல்லலாம். ஆனா அந்த இரவு பொழுதுதான் கம்சனுடைய பார்வையிலே கண்ணன் படாமல் இங்கே இருந்து ஆயர்பாடி போவதற்கு உதவி செய்ததாகவும் எடுத்துக்கொள்ளும். அதனால அந்த இரவை ஒரு விதத்திலே குறை சொல்லுகிறார், ஒரு விதத்திலே பாராட்டுகிறார். இந்த இரவு பொழுது இருந்ததுனாலே தான் பிறந்த கண்ணன் ஆபத்து இல்லாம இந்த மதுராபுரியிலிருந்து எங்க போயிட்டான்? ஆயர்பாடிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா அந்த இரவு எப்படிப்பட்ட இரவுனா, பெற்ற பிள்ளையை, அப்போதுதான் பிறந்த ஒரு குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு முதலிலே இருக்கு? தாய் தகப்பனுக்கு தான் இருக்கு. அந்த தாய் தகப்பனே காப்பாற்ற முடியாத நிலை அங்கே கண்ணனுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நிலையான ஓர் இரவிலே நீ பிறந்தாயே. பிறந்த பிறகு என்ன செய்தாய்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் இன்னொருத்தி மகனாக நீ போகிறாய். பெற்றால் தானே மகன் என்ற உரிமை உண்டு. அந்த உரிமை தேவகிக்கு தானே உண்டு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? இன்னொருத்தி மகனாகவும் சொல்றாங்க. வளர்த்ததனாலே யசோதை பிராட்டிக்கு மகன் சொல்ல முடியுமா?
எவ்வளவுதான் இருந்தாலும் பெற்ற தாய் தான் என் மகன் என்று சொல்ல முடியும். தத்து போயிட்டா என்ன சொல்லுவாங்க? தத்து பிள்ளை, என் வளர்ப்பு தாய் என்று தானே சொல்லணும். ஆனா இங்க என்ன செய்யறாங்க? யசோதை பிராட்டியும் நீ எனக்கு மகனாக பிறக்க வேணும் என்று தவம் செய்ததுனாலே அவளுக்கும் அந்த மேன்மையை கொடுக்கிறான். பெற்ற அந்த ஒரு பெருமை மாத்திரம்தான் தேவகி பிராட்டி. பிறந்த அந்த ஓர் இரவிலே இருந்து அந்த கண்ணனை தொட்டு குளிப்பாட்டி அலங்காரம் செய்து வளர்க்கக்கூடிய பெருமை அனைத்தும் யாருக்கு கிடைத்ததுன்னா யசோதை பிராட்டிக்கு பெற்றார். அப்போ இங்கே இந்த யசோதை பிராட்டியினுடைய எண்ணத்தையும் ஈடேற்றுகிறான். ஒருத்திக்கு அவதார ரசத்தை கொடுத்தான், இன்னொருத்திக்கு லீலா ரசத்தை கொடுக்கிறான். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வரம் கேட்டாச்சு. ரெண்டு பேர்த்துக்கு ஒரே நேரத்தில் மகனா எப்படி பிறக்கிறது? அதனால என்ன செய்தார்? உன்னிடத்திலே நான் பிறக்கிறேன், அதனாலே உனக்கு பெருமை. உன்னிடத்திலே நான் வளர்கிறேன், அதனாலே உனக்கு பெருமை என்று இருவருக்குமான பலனையும் அங்கே கொடுக்கிறார். ஆனால் இங்க என்ன சொல்றாங்க? தேவகி பிராட்டியை காட்டிலும் யார் மேன்மையானவனாக இருக்கிறாள் என்றால் இந்த இரண்டாவதாக ஒருத்தி என்று சொல்லப்படக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய யசோதை பிராட்டிக்குத்தான் மேன்மை அதிகம் என்று. திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன், எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளேன். தேவகி பிராட்டி பிற்காலத்தில் புலம்புறாங்க. இவ்வளவு பெருமை மிக்க ஒரு குழந்தையை பெற்றும் கூட அந்த பெற்ற பெருமை மாத்திரம்தான் நமக்கு கிடைத்தது. அவனை வளர்க்கக்கூடிய, அவன் செய்யக்கூடிய தீம்புகளை குறும்புகளை பக்கத்திலே இருந்து பார்த்து ரசிக்கக்கூடிய, அவனுக்கு தாய்ப்பால் ஊட்டக்கூடிய அந்த எந்த விதமான சந்தோஷமும் நமக்கு கிடைக்கவில்லையே. அதெல்லாம் யாருக்கு கிடைத்ததுன்னு சொல்றாங்க? திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன், எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே என்று அவளும் புலம்பும்படியான ஒரு ஏற்றம் இங்கே யசோதை பிராட்டிக்கு இருந்தது. ஒருத்தி மகனாய் என்று இன்னொருத்திக்கு மகனாக சொல்லுகிறீர்களே, இப்ப மாதிரி குழந்தைகள்லாம் புட்டிப்பால் கொடுக்குற பழக்கம் அப்ப இல்லை. தாய்ப்பால் கொடுத்துதானே வளர்த்திருக்க வேண்டும். பெறாத தாய்க்கு எப்படி பால் சுரந்திருக்கும், அந்த தாய் எப்படி அவனுக்கு பால் கொடுத்து வளர்த்திருப்பாள் என்கிற ஒரு சந்தேகம் நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் வரும். இதை பற்றி ஒருத்தர் என்ன செய்யறாரு? பட்டர் இடத்திலே கேட்கிறார். அப்ப அவர் சொன்னாரு, அந்த யசோதை பிராட்டிக்கு பால் சுரந்திருந்தா உனக்கு என்ன, அங்கே கண்ணன் தாய்ப்பால் குடித்து வளர்ந்திருந்தால் உனக்கு என்ன, ஏன்பா உனக்கு இப்படியெல்லாம் சந்தேகம் வருதுன்னு கேட்டார். கண்ணன் பிறந்தான், யசோதையிடம் வளர்ந்தான், பால் கொடுத்து வளர்த்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இல்லையே, இந்த கேள்வியே தவறே. நான் இல்லை சாமி, எனக்கு அந்த சந்தேகம் வந்தது, வேறு யாரிடத்திலும் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத குழந்தையே பெறாத ஒரு தாய்க்கு தாய்ப்பால் சுரக்குமா அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் வந்தது சாமின்னார். அப்போ சொல்றாரு, கண்ணனை கொல்வதற்காக பூதகி என்கிற ஒரு ராட்சசி தாயாக வடிவம் எடுத்து விஷப்பால் கொடுப்பதற்காகத்தான் வந்தான். அந்த பூதகி கண்ணனை பெற்றாளா? அவளுக்கு எப்படி தாய்ப்பால் சுரந்தது? கண்ணனுக்கு நாம் தாயான நிலையை அடைய போகிறோம் என்ற ஒரு ராட்சசி நினைத்தது மாத்திரத்திலேயே அவளுக்கு தாய்ப்பால் சுரந்தது. யசோதை தவம் இருந்து கண்ணனுக்கு தாயாக வேண்டும் என்று ஆசைப்பட்டவளுக்கு தாய்ப்பால் சுரக்காம இருந்திருக்குமா? இதெல்லாம் ஒரு சந்தேகமா என்று சொல்லுங்க. அப்போ அந்த யசோதை பிராட்டியிடமே தாய்ப்பால் குடித்து வளர்ந்ததனாலே அவளுக்கும் அவன் மகனாகிறான் என்று சொல்லு. அந்த மேன்மை பொருந்திய ஒருத்தி, எல்லா உலகங்களையும் ரட்சிக்கக்கூடிய ஈசனாக பரமேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் யார் என்று பார்த்தால் நமக்கு ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்ட அந்த நாராயணனை தொட்டு தூக்கி மடியிலே அமர்த்தி அவனுக்கு சகலவிதமான அலங்காரங்களையும் செய்யக்கூடிய வாய்ப்பையும் பெற்றார். அதற்கு மேல என்ன சொல்றாங்க? அவனை கட்டவும் அடிக்கவும் ஆம்படியான மேன்மையை பெற்றார். ஒரு தாய்க்கு குழந்தையை அடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா? அப்ப கண்ணன் தீம்பு செய்கிற போது அவனை அடிக்கக்கூடிய உரிமை யசோதை பிராட்டிக்கு வந்தது. யாருக்கு கிடைக்கும்? அவனை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு திருவடி சேவிக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண் அவனை கட்டவும்
உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே எத்திரம் எத்திரம்னு சொன்னாங்க. ரொம்ப சேட்டை பண்றாரு. யசோதா பிராட்டி என்ன பண்ணாங்க, அவனை பிடிச்சி கண்ணனை பிடிச்சி இடுப்புல கயிறை கட்டி அதை கொண்டு போய் ஒரு உரல்ல கட்டி வச்சுட்டாங்க. அதனால அந்த உரலை இழுத்துக்கிட்டு போக முடியல. ஆனா ஒரு இடத்துல நிற்கவும் முடியல கண்ணனால. எங்கேயாவது நகண்டுக்கிட்டே இருக்கணும். பார்க்குற அந்த வீதி வழி போறவங்களையெல்லாம் பாவமா பார்க்குறான். யாராவது வந்து என்னை கழட்டி விடுங்க, எங்க அம்மா கட்டி போட்டுருச்சு, என்னை யாராவது கழட்டி விடுங்கன்னு ஏங்கி கிடக்கிறான. அவ்வளோ பெரிய பரமாத்மா ஒரு இடைப்பெண் கட்டி போடக்கூடிய அளவிலே இருக்கிறார். ரொம்ப சேட்டை பண்றாரு. அப்படி சேட்டை பண்ணும்போது அம்மா என்ன செய்யுமா, யசோதை பிராட்டிக்கு அடிக்கணும்னு எண்ணமே வராதான். ஏன்னா தன் பிள்ளை என்ன செஞ்சாலும் அந்த அம்மா பெருமையா நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஊராருக்காக என்ன செய்யறது, குச்சி எடுத்து இப்படி ஓங்குவாங்க. எப்ப பாரு இப்படி அடுத்தவங்க கிட்ட போய் வம்பு பண்ணிக்கிட்டே வர்றையே, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா, உன்னைய பாரு பண்ண அடிக்கிறேன்னு அப்படி அந்த கம்பை தூக்குற போது கண்ணன் அப்படியே பயந்து நடுங்குவார். அம்மா என்னை அடிச்சிடாதம்மா, எனக்கு வலிக்குங்கிற மாதிரி அப்படியே அவங்க அம்மா முகத்தையே ரொம்ப பாவமா பார்ப்பாராம். அந்த அழுவதற்கு உண்டான நிலையை முதல்ல தயார்படுத்துறாராம். உதடெல்லாம் துடிக்குமா, புருவமெல்லாம் சுருங்குமா, பயந்து நடுங்கிற மாதிரி இருப்பார். இந்த ஒரு அழகை பார்க்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைத்ததுன்னா யசோதை பிராட்டிக்கு தானே கிடைத்தது. இதுதான் தேவகி பின்னாடி போடுங்க, எல்லாம் அவளுக்கு தான் கிடைச்சது, எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று நினைத்தார். இப்படி ஒருத்தி உலகத்தையே படைக்கக்கூடிய பரமாத்மாவை பெற்றதனாலே உயர்வு பெற்ற ஒருத்தி. இன்னொரு விதத்துல வருத்தப்படுறாங்க ஆண்டாள் நாச்சியார். எப்படிப்பட்ட ஒருத்தி, ஒரு தாய் பெற்றாலே தவிர அவனுக்கு வளர்க்கக்கூடிய நிலையிலே அந்த தாய் இல்லை. சரி, அந்த தாய் தான் செய்யலை, ஏன்னா அங்க ஆபத்து அவனுக்கு கம்சன்னால. சரி, இங்க ஆயர்பாடியிலே கொண்டு வந்து விட்டா இங்கேயாவது இந்த தாய் வளர்ப்பான்னு பார்த்தா இந்த தாய்க்கு எந்த விதமான ஞானமும் இல்லாதனால அவனை எந்த நேரமும் ஆபத்திலேயே விடக்கூடிய நிலைகள் இருக்கு. ஏன்னா பூதகி, சகடாசூரன் முதலானோர் வாயிலே விழ பார்த்து கொண்டிருந்த ஒருத்தி. அங்கே இருந்து அவர்களிடமிருந்து பகவானை காப்பாற்றக்கூடிய நிலை அங்கே இல்லை. அதனால இந்த ஒருத்திக்கு பெருமையும் இருக்கிறது, கண்ணனை காப்பாற்றவில்லையே என்கிற அந்த குறைபாடும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இங்க ஏன் ஒருத்தி ஒருத்தி என்று சொல்லுகிறார் ஆண்டாள் நாச்சியார்? நேரடியா சொல்லிக்கிறார். தேவகி மகனாக பிறந்து யசோதை மகனாக வளர்ந்துன்னு சொல்லலாமே, ஏன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு சொல்ல வேண்டி இருக்குன்னா, கண்ணனுக்கு இன்னமும் கம்சனாலே ஆபத்து இருக்கிறது என்கிற ஒரு பயம் ஆண்டாள் நாச்சியார் மனசுல இருக்கிறது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அப்படி பயம் இருந்தது. பெரியாழ்வார் கண்ணனுடைய பிறப்பை பற்றி சொல்லுகிற போது ரோஹிணி நட்சத்திரத்திலே பிறந்தான்னு வெளிப்படையா சொல்ல மாட்டார். அஸ்த நட்சத்திரத்திலிருந்து 10வது நட்சத்திரத்திலே பிறந்தவன் என்று சொல்லுகிறார். ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவன் சொன்னா கம்சனுக்கு தெரிஞ்சு போயிருமா, அதனாலே கண்ணனுக்கு ஆபத்து வந்துடும், நம்ம வார்த்தையினால கண்ணனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு அதை மறைத்து என்ன சொல்றார், அஸ்தத்தின் 10ஆம் நாள் பிறந்தவன் சொன்னார். அந்த தொடர்பினாலே அவருடைய மகளாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றார், நேரடியாக தேவகிக்கு பிறந்தவன் யசோதையுடன் வளர்ந்தவன் சொன்னா நம்மனால கண்ணனுக்கு ஆபத்து வந்தாலும் வந்துடும் அப்படி என்று அதை மறைத்து சொல்லுகிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஏன் ஒளித்து வளர வேண்டியிருக்கு? பிறந்த இடத்துலதான் கண்ணனுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி போன இடத்துலயாவது ஆயர்பாடியாலாவது அவன் பாதுகாப்பாக இருந்தான் நினைக்கலாம்னா அங்கே பிறக்கிற எல்லாமே அசுர பூண்டுகளாகவே இருக்கு. எது அசுரன் எது இயற்கையான பொருள் என்று வித்தியாசமே தெரியாத அளவிலே அங்கே ஓர் நிலை இருப்பதனாலே அங்கேயும் பயந்து வாழக்கூடிய நிலைதான் கண்ணனுக்கு ஏற்பட்டது என்று சொல்லுகிறார். ஆனா ஒளித்து வளர, அப்படி ஒளிந்து வளர்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி அவன் தன்னை மறைத்து கொண்டு பரமாத்மா என்று மறைத்து கொண்டு தன்னை வளர்ந்தாலும் கூட நாரதர் என்கிறவர் இருக்கிறாரு, அவர் என்ன சொல்லிட்டாரு, கம்சன் இடத்துல போய் சொல்லிட்டார், கம்சா நீ தேவகிக்கு பிறந்த குழந்தையெல்லாம் கொன்னுட்டோம்னு சந்தோஷமா இருக்கிற, ஆனா உன்னிடமிருந்து தப்பி போய் ஆயர்பாடியிலே வளருகிறான் உன்னை கொல்லக்கூடிய கண்ணன் என்று சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அவருக்கு அதான வேலை, கலகம் இழுத்து விடுவதே அவருக்கு வேலை. இதை கேள்விப்பட்டவன் என்ன செய்கிறான், தரிக்கிலன் ஆகினான். அவனால பொறுத்து கொள்ள முடியல. இவ்வளவு தூரம் சிறையிலே நம்முடைய தங்கையும் தங்கை கணவனை வைத்து பிறக்கிற குழந்தையெல்லாம் பிறந்த மாத்திரத்திலே கொன்று வந்த நிலையிலே கூட இதையெல்லாம் தப்பி போய் நமக்கு வளர்ந்திருக்கிறானே, அவன் அங்க விடவே கூடாது என்று தரிக்கிலன் ஆகினான். இருக்க முடியலையாம்.
சரி, குழந்தையாத்தானே இருக்கான், குழந்தையா இருக்கிற போது நம்மளை கொல்ல முடியுமா? அந்த சக்தி கண்ணனுக்கு உண்டா? அதனால அவன் வளர்ந்து பெரியவனாகி நம்மிடம் நேரடியாக சண்டைக்கு வரட்டும், அப்ப பார்க்கலாம்னு இருந்தான்னா இருக்க முடியல. அவன் எப்படி தப்பி போனான்? இவ்வளவு கட்டுக்காவலை மீறி போய்விட்டானே. அவன் அந்த ஆயர்பாடியிலேயே முடித்து விட வேண்டும் என்று இருந்தான். அதான் ஒளித்து வளர தரிக்கிலனாகி, அவனால பொறுத்து கொள்ளவே முடியவில்லை அப்படின்னு சொன்ன. தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைந்தேங்கிறார். அவனுக்கு தீங்கு நினைக்கிறான் கண்ணனுக்கு. கண்ணன் பரமாத்மா. அதை உணர்ந்திருந்தால் கம்சன் என்ன செய்யணும்? கண்ணனுக்கு பயந்து கண்ணனிடத்திலே போய், நான் தெரியாம உன்னை எதிரியா நினைச்சிட்டேன், அதனால இனிமே நீங்க அதெல்லாம் நினைக்க வேணாம், இன்னையிலேருந்து நம்ம சமாதானம் ஆயிடுவோம் அப்படின்னு போய் நின்று இருந்தா என்ன ஆகும்? கண்ணன் மன்னித்து விட்டாலும் விட்டிருப்பார். ஆனா என்ன செய்யறான்? கண்ணன் என்கிற ஒருவனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று தான் தீங்கு நினைக்கிறான். ஏன்னா பின்னாடி இன்னொரு 4 வருஷத்துல நீ என்ன பாடுபட போறன்னு அவனுக்கு தெரியல. கண்ணனாலே அழிய போகிறோம் என்கிற அந்த நினைவு இல்லாம என்ன செய்யறான்? கண்ணனை நாம் அழித்து விட வேண்டும் என்று தான் தீங்கு நினைக்கிறான். அப்படி தீங்கு நினைத்து என்ன செய்கிறான்? எல்லோரையும் அசுரர்களை எல்லாம் அங்கே அனுப்புகிறான். பூதகி முதலான அசுரர்கள் எல்லாம் அழித்து அங்கேயே அவனை முடித்து விட வேண்டும் என்று தீங்கை நினைக்கிறான். நினைந்த என்கிற இவன் விஷயத்திலே நாம தீங்கு நினைக்கலாமா? பொதுவா நம்ம யாருக்குமே தீங்கு நினைக்க கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறதா நம்ம சிந்தனையா இருக்கணும். அப்படி இருக்கிற நேரத்தில் கண்ணன் நன்றாக இருந்து விட்டு போகிறான் என்கிற நினைவில்லாமல் கண்ணனை அழித்தே ஆக வேணும் என்ற நிலையிலே இருந்தானே இல்லையா? அப்போ என்ன செய்யறான்? பகவான்கிட்ட மனதாலே அபச்சாரப்படுகிறான். கம்சன் என்ன செய்தான்? நேர வந்து கண்ணன் கூட சண்டை போடவே இல்லை. கண்ணனை கொள்வதற்காக அவன் வரவே இல்லை. ஆனா மனதளவிலே கண்ணனை அழித்தே தீர வேணும் என்று மனதினாலே அபச்சாரப்பட்டான் அப்படின்னா. இதுதான் சொல்றாங்க, உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியன் அகல் மார்வம் கீண்ட என் முன்னை கோளறியேன். இரணியனும் பெருமாளும் அதுக்கு மேல எங்கேயாவது சந்திச்சாங்களா? எனக்கு பார்க்கவே இல்லை, எங்கேயுமே சந்திக்கல. நாராயணான்னு பேரை சொல்லாதன்னு பிரகலாதனை தன் மகனை தொந்தரவு பண்ணான். ஆனா மனதால நாராயணன் மேல துவேஷமாக இருந்தான். நாராயணன்கிறது பரம்பொருளே கிடையாது, அவன் அழிக்கப்பட வேண்டியவன். நான் தான் உலகத்துக்கெல்லாம் தலைவனாக ரசிக்கக்கூடியவன்கிற எண்ணம் வந்து மனதாலே பகவானை நிந்தனை செய்ததுனாலே இரணியனுக்கு என்ன ஏற்பட்டதுனால, அதான் உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியன் அகல் மார்வம் கீண்ட என் முன்னை கோளறியே என்று நம்மாழ்வார் சொல்லுகிறார். இப்போ பகவான் என்ன செய்யறான்னா, அவன் நம்மை கை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற போது நாம் மனதளவில் அவனிடம் சேசப்படாமல் இருந்தோமானால், அவன் அடியவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இருந்திருந்தோமானால் என்ன செய்கிறான்? என்ன வேணா இருந்துட்டு போ அப்படின்னு ஏத்துக்கிறான். அவன் நம்மளை கைவிடுகிற போது எந்த நிலையிலே கைவிடுகிறான் என்றால், நெஞ்சார அவனை துவேஷிப்பது. இவன் கடவுளே அல்ல, இவன் பரமாத்மாவே அல்ல, இவனுக்கு எந்த சக்தியும் கிடையாது, எந்த குணங்களும் கிடையாது என்று யார் நிந்திக்கிறார்களோ அவன் அழிக்கப்படுகிறான். அதனால தான் தீங்கு நினைந்த, அதாவது தீய புத்தி கஞ்சன். இரணியனை சொன்னது போல தீய புத்தி உள்ள கஞ்சன். என்ன தீய புத்தி? கண்ணனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானே, அதே தீய புத்தி. அப்படி தீய புத்தி நிறைந்த கஞ்சனுடைய கருத்தை பிழைப்பித்து, கம்சன் என்னமோ கண்ணனை அழித்தே விட வேண்டும் என்று தினந்தோறும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். எந்த நேரமும் கண்ணனை அழிப்பது 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 என்ற நினைவோடவே அவன் இருக்கிறான். அவனுடைய கருத்தை பிழைப்பித்து இவனும் எத்தனையோ விதமான ஆபத்துக்களை இங்கே இருந்து ஏவுகிறான். யாரை ஏவுகிறான்? பூதனை, சகடாசூரன், வச்சாசூரன், கபிச்சாசூரன், குவலாய பீடம், சானுரா முஷ்டிகர்கள்னு பலவிதமான இடையூறுகள் செய்வதற்குண்டான அசுரர்களை, யானையை, மல்லர்களை எல்லாம் அனுப்புகிறான். ஆனா என்ன ஆச்சு? எதுலையுமே கண்ணனை வீழ்த்த முடியவில்லை, கண்ணனை அழிக்க முடியவில்லை. கண்ணன் அழிந்து விட வேண்டும் என்ற நினைப்பு, அந்த கருத்து யாருக்கு இருக்கு? கம்சனுக்கு இருக்கு. ஆனா அதுல இருந்தெல்லாம் அவன் தப்பித்து கொள்ளுகிறான்.
அதனால இப்ப என்னாச்சு, கம்சனுடைய கருத்தை பிழைப்பித்து அவனுடைய நினைவையெல்லாம் பொய்யாக்குறார். நீ என்னை அழியணும் நான் நினைக்கிற, நீ நினைக்கிறது ஒண்ணு கூட நடக்காது, அத்தனையிலும் நான் தப்பி வந்து உன்னை கொல்வேன் என்று அவனுடைய கருத்தை எல்லாம் பொய்யாக்கி கொண்டிருக்கிறான் கண்ணன். அப்படி இவன் தப்பி பிழைக்க பிழைக்க என்ன ஆகுதுன்னா, எத்தனையோ அசுரர்களை ஏவுறோம், யாராலும் கண்ணனை முடிக்க விடவில்லை. அவன் அழிந்து விட வேண்டும் என்ற நம் கருத்தை பிழைப்பிக்கிறான், அதை பொய்யாக்குகிறான் என்று நினைக்க நினைக்க என்ன ஆகுதுன்னா, கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்றங்கிற, அவன் கண்ணன் இறக்கவில்லை, அவன் அழியவில்லை என்று நினைக்க 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 கம்சனுடைய அடி வயிறு எரியுதான். அதான் சொன்னாங்க, கருத்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலையர். அங்க தப்பிக்க தப்பிக்க எந்த நேரம் வருவானோ, எந்த நேரம் நம்மளை கொல்லுவானோ என்று அவனுடைய அடியவர்கள் கண்ணனை பற்றி நினைத்ததை விட கம்சன் அதிகமாக நினைத்தான். எந்த நேரத்தில் வருவான், இந்த பக்கம் வருவானா அந்த பக்கம் வருவானான்னு அவன் அங்கே பிழைத்து நிற்கிறானே என்று ஆயர்பாடியிலே கண்ணன் இருப்பதை நினைக்கிற போதெல்லாம் கம்சனுடைய வயிற்றிலே நெருப்பு போல இருக்கிறதா அந்த பயாக்கி. அப்படி நெருப்பாக நின்றானே என்று சொல்லுங்க. நெருப்பென்ன நின்ற கஞ்சனை காய்ந்த காலமேக திருவுருவன். கம்சனை கொன்றவன் யார்னா கொடுமையானவனாக இருக்கணும். நீங்க என்ன சொல்றாங்க, கஞ்சனை காய்ந்த காலமேக திருவுருவன் என்கிறபடியே எல்லோருக்கும் கருணை என்கிற மலையை பொழியக்கூடிய பரமாத்மா அவனுடைய வயிற்றிலே எப்படி நிற்கிறான், நெருப்பெண்ண நின்ற. அவனுக்கு மாத்திரம் எப்படி இருக்கிறாரு, நெருப்பா இருக்கிறார். நமக்கெல்லாம் பரமாத்மாவான கண்ணன் குளிர்ந்த குளிர்ச்சியாக இருக்கிறான். ஆனா கண்ணனை அழிக்க வேண்டும் என்று நினைத்த கம்சனுக்கு நெருப்பெண்ண நின்ற. அதான் சொல்றாரு, பெண்ணரகம் சேரா வகையே சிலை குனித்தான் என்ற நிலையை காண்பதை காட்டிலும் வேறு நரக அனுபவம் இல்லை என்னும்படி கம்சன் முன்னே நின்றான். கம்சனுக்கு மாத்திரம் எப்படி இருக்கிறார், கொடுமையானவனா இருக்கார். கண்ணன் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறான்னா, இதுதான் எனக்கு பெரிய நரகம், எனக்கு இதுதான் பெரிய நரகம் என்று துடிக்கக்கூடிய நிலையிலே கம்சன் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே இருக்கக்கூடிய நீ நெடுமாலே என்று சொல்லுகிறார். நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய், மாலே என்று சொன்னால் கருணை மிக்கவன், நெடுமாலே என்று சொன்னால் உயர்ந்ததான இரக்க சிந்தனையை உடையவன், அதற்கு மேலே எல்லோரை காட்டிலும் மேன்மையாக இருக்கக்கூடியவன் என்று இங்கே சொல்லுகிறார். அப்ப நெடுமாலே. இச்செயல்களை எல்லாம் செய்தவன் யார் என்று பார்க்கிற போது பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் தான் கண்ணனாக வந்திருக்கிறான் என்பதை நிச்சயிக்கக்கூடிய நிலையெல்லாம் இங்கே இருக்கிறது. அவன் மிகுந்த அன்பை உடையவன், மிகவும் உயர்ந்தவன் என்கிறதான் நெடுமாலே என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே. அப்போ உன்னை நிந்திக்க கூடியவர்களுக்கு நெருப்பாகவும் உன்னை சரணமடையக்கூடியவர்களுக்கு அன்பின் கடலாகவும் இருக்கக்கூடிய நெடுமாலே என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போதான் கேட்கிறாரு, வந்துட்டீங்க, என்னை அன்பானவன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்னை சொல். நீ செய்ய வேண்டியது என்னன்னு சொல்றாங்க, உன்னை அரித்தித்து உன்னிடத்தில் உன்னையே நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம். என்னை வந்து கேட்டீங்கன்னா பல ஆபத்துல என்னை சிக்க வைப்பீங்களே, அதுதானே எல்லோருக்கும் வாடிக்கை. ஐயோ காப்பாத்துங்கன்னு வருவாங்க, அப்புறம் அவங்கள காப்பாற்றுற வேலைக்காக நான் ஆயுதம் எடுக்கணும், உள்ளமாகணும், வளரணும், காடு மேடெல்லாம் அளக்கணும், இங்கே இருந்து வடதிசையிலிருந்து இலங்கை வரைக்கும் நடக்கணும். இப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் வருவதற்காக நீங்களும் முயற்சி செய்கிறீர்களா என்று கேட்கிறான் கண்ணன். அப்போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்காக நீ பிறந்து காட்டவும் வேண்டாம், ஒளிந்து காட்டவும் வேண்டாம், கொண்டு காட்டவும் வேண்டாம், இருந்தபடியே உன்னை காட்டினால் போதும். எங்களுக்காக நீ அப்படியெல்லாம் கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க வேணாம், உன்னை நாங்கள் அப்படியே அனுபவிக்க வேண்டும். உன்னை அரித்தித்து உன்னிடத்திலேயே உன்னை பெற வேண்டி வந்தோமே, அதுதான் எங்களுடைய நிலை. உன்னையே வேண்டி வந்திருக்கிறோம், வேறு எதுவுமே எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது, அந்த ஆபத்திலிருந்து காப்பதற்காக உன்னிடத்திலே வேண்டி வந்திருக்கிறோம் என்று நீ நினைக்க வேண்டியதில்லை, உன்னையே தான் கேட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்கிறார்.
என்னைய கொடுக்கறனால என்ன இருக்குன்னா, நீதானே பரமாத்மா, உன்னை அடைய வேண்டும் என்பதுதானே இந்த நோன்பினுடைய நோக்கமாகவே இருக்கிறது. அப்படின்னா நீங்க இன்னும் நிறைய நோன்பு நோக்கணுமே. நோன்பு எவ்வளவு நாங்கள் நோற்றாலும் எங்களுக்கு உன்னை தர வேண்டும் என்று நீ நினைக்காமல் நீ எங்களுக்கு கிடைக்க மாட்டாய். நீ நினைக்கணும், இவர்களுக்கு நாம் சேர வேண்டும் என்று நினைக்கணும். அப்போதுதான் நீ எங்களுக்கு கிடைப்பாய். அதனால என்ன செய்யணும்னா, வேதத்துல சொன்னது உனக்கு தெரியும்ல கண்ணா, நீதான வேதத்தையே சொன்னாய். என்ன சொன்னாய்? எவன் ஒருவன் தன்னையும் கொடுத்து தன்னை அனுபவிக்கக்கூடிய பலத்தையும் கொடுக்கிறானோ அவன்தான் பரமாத்மான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? நீதான் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். உன்னை அனுபவிக்கக்கூடிய சக்தியையும் நீயே எங்களுக்கு கொடுத்து நீயே எங்களை உன் அடியவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் உன்னை அரித்தித்து அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்றார் பாசுரத்துல, என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம். கடையில ஒரு பொருள் வாங்க போறோம்னா நம்ம என்ன செய்யணும்? பணம் கொடுக்கணும், அவங்க பொருள் கொடுப்பாங்க. இதான முறை. அப்படித்தானே கொடுக்கல் வாங்கல் இருக்கணும். இங்க என்ன சொல்றாங்க? பொருளும் நீதான், பணமும் நீதான், அந்த பணத்தையும் நீயே கொடுக்கணும், பொருள் மாத்திரம் எங்களுக்கு வந்துடணும். நாங்க எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. தான் சொல்றார், தன்னை என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்று நீ இருக்கக்கூடியவன். அதனாலே தான் உன்னை அர்த்தித்து வந்தோம். அவர்களுக்கு தன்னையும் கொடுத்து தன்னை அனுபவிக்கத்தக்க பலத்தையும் கொடுப்பவனோ இந்த பெருமாள். அதனால்தான் கண்ணன் என்ன சொல்றாங்க? நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நீ முதல்ல கருணை மிக்கவன்கிற பேர் இருந்துச்சு, மாலே என்றுதான் உனக்கு இருந்தது. ஆனால் நாங்கள் உன்னிடத்திலே உன்னை கேட்டு வந்ததனாலே உனக்கு ஒரு உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. என்ன உயர்வு ஏற்பட்டிருக்கிறது? மாலே என்று இருந்த நீ இன்று நெடுமாலே என்ற பெருமையை அடைந்திருக்கிறாய். அதனாலே உன்னை அரித்தித்து வந்தோம். என்னையே அரித்தித்து வரணும், என்னையவே கேட்டு என்கிட்டே வரலாமா அப்படிங்கிறப்ப அவர் சிரிக்கிறார். உங்களை காப்பாற்றுவதற்காகத்தானே, உங்களை ரட்சகம் செய்வதற்காகத்தானே, உங்களுக்கு என்னை கொடுப்பதற்காகத்தானே நானே வைகுண்டத்திலே இருந்து இறங்கி வந்து இங்க கண்ணனாக பிறந்திருக்கிறேன். அப்ப நான் வந்த நோக்கம் தானே பெருசுன்னா. நீ வந்த வரைக்கும் சரி, ஆனா நீ எங்களை தேடி வராமல் நாங்கள் உன்னிடத்திலே தேடி வந்திருக்கிறோமே. நீ பரமபதத்திலிருந்து இறங்கி வந்த அந்த நோக்கத்தை நாங்கள் தடுத்து விட்டோம். நீ எவ்வளவு தூரம் இறங்கி வந்தாலும் நீ வருவதற்கு முன்னே நாங்கள் உன்னை தேடி வந்து விட்டோம். அதனால உன்னுடைய அவதார நோக்கத்தையே மாற்றக்கூடிய சக்தி எங்களிடத்திலே இருக்கிறது. அதனால நீ என்ன செய்யணும்? எங்களை நீ ரட்சித்தே ஆக வேண்டும். ஏன்னா நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் தெரியுமா? எதிர்குழல் புக்கு ஆள் பார்த்து உமிழ்ந்து ஆயர் குணத்தில் வந்து தோன்றின வியாமோகமெல்லாம் நாளடியிட்ட அதை சத்தில்லாமல் ஆக்கினோம். நீ இங்கே பரமபதத்திலிருந்து இறங்கி வந்து கண்ணனாக எங்களை ரட்சிப்பதற்காக வந்தாய். நீ நடந்த தூரம் எவ்வளவு? பரமபதம் எங்கே இருக்கிறது, இந்த ஆயர்பாடி எங்கே இருக்கிறது, இங்கே வரைக்கும் வந்தாய். ஆனால் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? நாங்கள் இருந்த வீட்டிலிருந்து உங்கள் நந்தகோபன் திருமாலி வரைக்கும் 4 நடி நடந்து வந்து உன்னுடைய நோக்கத்தையே தடுத்து விட்டோம் என்று சொல்லுகிறார். அதனால உன்னை அரித்தித்து வந்தோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப கேட்கிறார் கண்ணன், பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் என்றும் சொல்லுறீங்க, உன்னை அரித்தித்து வந்தோம் என்று இப்படியும் சொல்லுகிறீர்களே, உங்க உள்மனசுல என்னதான் இருக்கு? நீங்களும் குழம்பி எங்களையும் குழப்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தெளிவாக சொல்லுங்கள். நான் என்னை கொடுத்தால் உங்களுக்கு என்ன ஏற்படும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு சொல்லும்போதுதான் சொல்றாங்க, நாங்கள் கேட்கிற மாதிரி எங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கி உன்னை எனக்கு கொடுத்தால் பறை தருதி ஆகில், எங்களுக்கு நீ உன்னை கொடுத்தாயானால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? தருதி ஆகில், நீயேதான் எங்களுக்கு தர வேண்டும். நாங்கள் உங்களை எடுத்துக்கொண்டால் என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கே சொல்லல. தருதி ஆகில், நாம எவ்வளவு பெரிய தவம் செய்தாலும் யாகம் செய்தாலும் அவனிடத்திலே பூர்ணமாக சரணமடைந்து நின்றாலும் கூட அவனை யார் நம்மிடத்திலே கொடுக்க முடியும்? அவனை நம்மிடத்திலே கொடுப்பதற்கு அவனாலே தான் முடியும். அவனாக கட்டுப்பட்டு நின்றாலொழிய அவனை கட்டி போடுவதற்கு உண்டான யாரும் இல்லை. அது பிற்காலத்தில் என்ன செய்தார்கள்? அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கிற பரமாத்மாவை நம்மிடத்திலே பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள் என்ற நிலையை ஏற்பட்டது.
ஏன்னா பகவானை நேரடியாக நம்மளை பிடிக்க முடியாது. அதனால நமக்கு ஆச்சாரியன் இருந்து அந்த உதவியை செய்தார் என்று பிற்காலத்திலே சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் உன் மேலே பக்தி செலுத்துவதனாலே நீ எங்களுக்கு கிடைத்து விட மாட்டாய். நாங்கள் உன்னை நினைத்து இந்த பாசுரங்கள் பாடுவதனாலே நீ எங்களுக்கு கிடைத்து விட மாட்டாய். நீ எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால்தான் அது நடக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்க? தருதியாகில், நீ ஏன்னா சுதந்திரம் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். ஏன் சாமி நீங்க எங்கிட்ட வரலன்னு கேட்க முடியாது. அதனால நீயே மனமு வந்து ஒருவேளை எங்க பக்தியில மெச்சி நீ எங்களுக்கு கொடுத்தாயானால் பறை தருதியாகில், எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமான்னார். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாயினர். திருத்தக்க செல்வமாக நீ இருக்கிறாய். நீ எப்படிப்பட்ட செல்வமாக இருக்கிறாய் தெரியும்? உலகத்திலேயே செல்வத்துக்கு அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய லட்சுமி பிராட்டி. அந்த லட்சுமி பிராட்டியே உன்னை ஆசைப்படுகிறார். அதனால உனக்கு என்ன பேரானது? திருவுக்கும் திருவே என்கிற பெயர் ஏற்படுகிறது. அதான் சொல்றாங்க, உன்னுடைய இந்த மேன்மையை, அந்த செல்வத்தை பார்த்துதான் பிராட்டி என்ன நினைக்கிறார்? அகலகில்லேன் இறையும் என்று உன்னை விட்டு பிரியாமல் உன் மார்பிலேயே இருக்கிறாள் என்று சொல்ற. அதுதான் திருத்தக்க செல்வம் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, உன்னை அவன் ஏன் அவ்வளவு விரும்புகிறார் என்று கேட்கிற போது அவங்க சொல்லுகிறார்கள், பெரிய பிராட்டியாருடைய தொடர்பினாலேதான் பகவான் தேவனாக இருக்கும் தன்மையை பெறுகிறான். பிராட்டி சம்பந்தம் இல்லைன்னா அவருக்கு பரமாத்மாங்கிற அந்த நிலையே தப்பி போய்விடும் என்று சொல்லுகிறார். ராமனுக்கு எதனால இவ்வளவு பெருமை ஏற்பட்டது என்று சொல்லுகிற போது, சீதா பிராட்டி சேர்ந்திருந்ததுனாலே தான் ராமனுக்கு இவ்வளவு பெரிய பெயர் ஏற்பட்டது என்று சொல்லுவாங்க. ராமாயணம் யாருடைய ஏற்றத்தை சொல்லுகிறது என்று பொதுவா ஒரு கேள்வி வச்சோம்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்ன சாமி இப்படி கேட்குறீங்க? அதுல ராம அயனம்னு போட்டிருக்கே, ராமனை பற்றிய மேன்மையை சொல்லுவதுதானே ராமாயணம் என்று நாம சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான ஞானம் மிக்கவர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, ராமாயணம் யாருடைய ஏற்றத்தை சொல்லுகிறது என்று சொன்னால் பிராட்டியினுடைய ஏற்றத்தை சொல்வதுதான் ராமாயணம். ராமாயணம் யாரை புகழ்ந்து பேசுறது? உத்து பார்த்தோம்னா பிராட்டியினுடைய பெருமையை பேசுகிறது. பிராட்டி நம்மை போன்ற அடியவர்களை ரட்சிப்பதற்காக கிருபை, பாரதாந்திரியம், அனன்யார்க சேஷத்துவம் என்ற இந்த 3 குணங்களை வெளிப்படுத்தி தான் பகவானை செயல்பட வைத்தார். அப்படி பிராட்டி செயல்பட வைத்ததுனாலே தானே ராமனுக்கு பெருமை. அப்ப இந்த ராமாயணம் யாருடைய ஏற்றத்தை சொல்லுகிறன்னா பிராட்டியினுடைய ஏற்றத்தை சொல்லுகிறது அப்படின்னு ராமனுக்கே பெருமை பிராட்டியினாலே வந்தது என்று சொல்லுகிறார். வேதாந்தங்கள் எவனுடைய திருவடிகளை முராரியுடைய மார்பில் கண்டு பரத்வ விசாரத்தை முடிக்கின்றனவோ என்று சொல்லுகிறார். வேதம் யார் பரமாத்மான்னு தேடிக்கிட்டே போகுது. அப்படி தேடிக்கிட்டே போகும்போது ஏதோ ஒரு அடையாளம் இருக்கு. எந்த அடையாளம் இருந்தால் அவனை பரமாத்மா என்று நிர்ணயம் செய்யலாம் இருக்கு. என்ன இருக்கணும்னா, எவனுடைய மார்பிலே பிராட்டியினுடைய திருவடியினுடைய அந்த அடிச்சுவடி இருக்கிறதோ அவன்தான் பரமாத்மான்னு தேடுறாங்க. தேடிக்கிட்டே போனா அது எங்க இருக்கு? அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு மார்பிலே பிராட்டி இருப்பதனாலே அங்கே அவளுடைய திருவடியினுடைய அந்த அடி இருக்கிறது. அதனாலே அவன் பரமாத்மா என்று முடிவு செய்கிறது. அப்படி பிராட்டியே விரும்பி உன் மார்பிலே இருக்கக்கூடிய அளவிலே நீ இருக்கக்கூடிய திருத்தக்க செல்வமும், அதற்கு மேலே சேவகமும். என்ன சேவகம்னா, இந்த செல்வத்தை காப்பதற்குண்டான வீரம் உன்னிடத்திலே இருக்கிறது. அந்த வீரியம் மிகுந்து இருப்பதனாலே என்ன செய்தாய்? அன்றி உலகம் அளந்தாய். அந்த வீரத்தினாலே இந்த உலகத்தை அளந்தாய். தேவர்களுக்கு ஏற்படக்கூடிய கப்பம் தவிர்க்கும் களியே அவருடைய நடுக்கத்தை போக்கக்கூடிய பலம் மிகுந்தவனாக இருக்கிறாய் என்று உன்னுடைய வீரத்தையும் சொல்லி இருக்கிறது. அப்ப நாங்க என்ன செய்வோம்? பிராட்டியே விரும்பக்கூடிய செல்வமாக இருக்கக்கூடிய உன் செல்வ செழிப்பையும், எல்லோரையும் காத்து ரட்சித்து எல்லோருடைய நடுக்கத்தையும் போக்கக்கூடியதான உன் வீரத்தையும் பற்றி நாங்கள் என்ன செய்வோம்? யாம் பாடி அந்த மேன்மையை நாங்கள் எப்போதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் இதுக்கு முதல்ல பாடலையான்னு கேட்டார். நேற்று வரைக்கும் உன் பெயரை சொல்லக்கூடிய தகுதி எங்களுக்கு இல்லாமல் இருந்தது.
இன்று உன்னிடத்திலே வந்து பூர்ணமாக சரணமடைந்ததனாலே உன்னுடைய பெயரை மாத்திரமல்ல உன்னுடைய குணங்களையும் பற்றி பாடக்கூடிய தகுதியை நாங்கள் அடைந்து விட்டோம். அதனால என்ன செய்வோம், உன்னுடைய செல்வ செழிப்பையும் உன்னுடைய வீரச் சிறப்பையும் பற்றி யாம் பாடி, அப்படி பாடுனா என்ன கிடைக்கும்னா, இத்தனை நாள் உன்னை பிரிந்து நாங்கள் பட்ட துன்பமெல்லாம் நீங்கும். யாம் பாடி வருத்தமும் தீர்ந்துங்கிறார். எப்ப நம்ம வருத்தமெல்லாம் தீரும், எப்ப நம்ம துன்பமெல்லாம் தீரும் என்ப உண்டான ரகசியத்தை ஆண்டாள் நாச்சியார் இங்க சொல்லியிருக்கிறார். நமக்கு எப்ப வருத்தம் தீரும், எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தா என் வருத்தம் தீந்துரும் அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம இருப்போம். சரி 10 கோடி கிடைச்சிருச்சே போதுமா சந்தோஷமா இருக்கிறேன்னா, பக்கத்து வீட்டுக்காரர் 12 கோடி வச்சிருக்கிறார், அந்த 2 கோடி எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது உண்மையான சந்தோஷம் இல்லை. எது நமக்கு உண்மையான சந்தோஷம்னா, பகவானுடைய குணங்களை பாடுவதுதான் நமக்கு வருத்தத்தை எல்லாம் போக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கிறது அப்படிங்க. ஏன் அப்படி? அவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அவனை விட்டு நாம் விலகி நிற்கிறோம்ங்கிற அந்த எண்ணம் மறைந்து எப்போதும் பகவான் நம்மிடத்திலேயே இருக்கிறான் என்கிற அந்த நம்பிக்கை ஏற்படும். அதனாலே நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. திரௌபதி யார் காப்பாத்தினா? கண்ணனே வந்தா காப்பாத்தினான். அவன் தூரஸ்தனாக இருந்தாலும் கிட்டி இருந்து ரச்சித்தது அவன் திருநாமம் இரேன்னு சொல்றாங்க. கண்ணா, அச்சுதா, நிலையா, கோவிந்தா, புண்டரிகாச்சா, ரச்சமாம், சரணாகதாம், அவனுடைய நாமங்களைத்தான் சொன்னார். அந்த நாமம் அங்கே காப்பாற்றியது. இலங்கைக்கு அணை கட்டும் போது வானரங்கள்லாம் ராம் ராம் ராம்னு எழுதி எழுதிதான் அந்த பாறையை போட்டாங்க. பாறை மிதந்தது. எல்லாரும் அணை கட்டுறதுக்கு கல் எடுத்து போடுறாங்களே, நாமும் போட்டாங்கன்னு ராமர் ஒரு கல்லத்துக்கு போய் போட்டார். அந்த கல் என்னாச்சு? தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அவருக்கு சந்தேகம், இன்னும் நம்ம கல் மட்டும் மிதக்க மாட்டேங்குது, என்ன காரணம்னா, அங்கேருந்து சொன்னாங்க, நாங்கள்லாம் அதில் ராம்னு அந்த நாமத்தை எழுதி போடுறோம், அதனால அது மிதக்குது, நீ ராம்னு சொல்லாமல் போட்டுட்ட, அதனால அந்த கல் உள்ளே போயிடுச்சுன்னாங்க. அப்போ அவனுடைய நாமமும் அவனுடைய குணங்களையும் பற்றி பாட பாட அது என்ன செய்யும்னா, அவனிடமிருந்து நாம் விலகி இருக்கிறோம் என்ற அந்த நினைவை தவிர்த்து பகவானுக்கு அருகிலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பதனாலே நம் வருத்தமெல்லாம் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நினைத்திருந்தே சிரமம் தீர்த்தேன். நம்ம சிரமம் எல்லாம் எப்ப தீரும்? பகவானை நினைத்து கொண்டே இருந்தால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும். அதற்கு மேலே உகந்தே உன்னை உள்ளும் என் உள்ளம், உன்னை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னை உகந்து கொண்டே இருப்பதனாலே மனம் மேன்மை அடைகிறது. இந்த 2 நிலையும் எங்களுக்கு ஏற்படும். அதான் செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. செல்வத்தை பாடுவதனாலே மகிழ்ச்சி, உன்னுடைய வீரமான குணங்களை பாடுவதனாலே எங்களுக்கு ஏற்படக்கூடிய விரோதி நீங்குவதனாலே மகிழ்ச்சி. காசு பணத்தை போந்து பேசினா நமக்கு இயற்கையாவே மகிழ்ச்சி. அதற்கு மேலே நமக்கு வரக்கூடிய இடையூறுகளை நீக்குவது யாருன்னா, உன்னுடைய வீரத்தையும் உன்னுடைய குணச்சிறப்பையும் பாட 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 எங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை விரோதிகளும் நீங்கிவிடும். அதனாலே எங்களுக்கு 2 விதத்திலுமே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதைத்தான் சொல்றாரு, சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து உன்னை அரித்தித்து வந்தோம். இப்படி உன்னையே கேட்டு வந்ததுனாலே நீ உன்னை எங்களுக்கு கொடுத்தாயானால் எங்களுக்கு என்ன ஏற்படும்? எல்லா விதமான துன்பங்களும் பாவங்களும் எங்களை விட்டு நீங்கி நாங்கள் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனாலே கண்ணா, நீ உன்னை எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் கண்ணனிடம் கேட்கிறார் என்று தெரிவித்து நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.